ஐயா ஜாலி, நான் குளிக்க போறேன். ஆன்ட்டி வேற நான் குளிக்க சொல்லிட்டாங்க. நான் தனியா ஜாலியா குளிக்க போறேன். தண்ணி வேற ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் போலயே. எப்படி குளிக்க போறேன்னு தெரியல, ரொம்ப குளிரும் போல. சரி பரவாயில்ல, நம்ம குளிக்க ஆரம்பிப்போம். தண்ணி அள்ளி ஊத்தி பாப்போம் கொஞ்சம் கொஞ்சமா. ஆ ரொம்ப குளிருது. ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு. கிணத்து தண்ணினாலே இப்படிதான் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் போல. ரொம்ப ரொம்ப குளிருது. எப்படி குளிக்க போறனோ நிறைய ஊத்திட்டே இருப்போம். அதுக்கப்புறமா கொஞ்சம் குளிர் கம்மியாயிடும், ஜில்லுன்னு மாறிடும். சரி ஊத்திக்கிட்டே இருக்கலாம். தண்ணியே வேற பத்த மாட்டுது. குடத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் ஊற்றி ஊற்றி குளிப்போம். நிறைய தண்ணியை ஊற்றி ஜாலியாக குளிக்கலாம். அப்போ தான் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். அனுசிவா மட்டும் எவ்வளோ தண்ணியில் குளித்தாங்க, அப்போல்லாம் எதுவுமே சொல்லலை. அப்போ நம்மளையும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சரி ஃபஸ்ட்டு நம்ம மூஞ்செல்லாம் கழுவுவோம். அப்புறம் தலை கை காலெலாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு போட்டு குளிக்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆகுதுல்ல நான் குளிச்சு, அதனால தான். ஓகே, இப்போ ஷாம்பு தலையில் ஊற்றிட்டேன். அப்படியே போட்டால் முடி கொட்டுன்னு சொல்லுவாங்களே. ஐயோ அவசரப்பட்டு அப்படியே போட்டேனே. சரி பரவாயில்ல, தண்ணியை கொஞ்சம் ஊற்றி தேய்ப்போம். என்னுடைய முடி வேற இந்த தண்ணிக்கு ஒத்துக்குமா என்னன்னு தெரியல. ரொம்ப முடி கொட்டுமானே எனக்கு தெரியவே இல்லை. என் முடியை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆசையாக வளர்க்குறேன். இந்த தண்ணியை ஒத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். முடி கொட்டாமல் இருக்கணும், இல்லை எங்கள் அம்மா திட்டுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த தண்ணி நல்லா தான் இருக்குது. நல்லா தலையெல்லாம் புசு புசு புசுன்னு இருக்குது. என் தலையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தண்ணியும் ஜில்லுன்னு இருக்குது, சூடாலாம் இல்லை. அதுக்கப்புறம் என்னுடைய முடியும் நல்லா புசு புசு புசுன்னு ஷைனிங்காக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது. அனுசிவாலாம் வந்தால் நானும் குளிக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. நல்ல வேளை நம்ம குளிக்கும்போது அவங்க தூங்கின்னு இருக்கிறாங்க. இல்லைன்னா ஏதாவது நம்மக்கிட்ட சண்டை வளர்ப்பாங்க. இல்லைன்னா நம்மளை கிணத்துல கூட தள்ளி விட்டாலும் தள்ளி விட்டுருவாங்க. நல்லது அவங்க தூங்குறதே. இப்போ தான் எனக்கு ஜாலியாக இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க பேச்சுக்கெல்லாம் நம்ம போகவே கூடாது. அதுக்குன்னு அவங்க பேச்சுக்கு போகாமல் இருந்தால் ரொம்ப போர் அடிக்குமே. சரி எப்பயாவது அவங்கக்கிட்ட சண்டை போட்டுக்கலாம். அப்பப்போ போட்டால் ஆன்ட்டி அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அப்புறம் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம தான் எல்லாம் செய்கிறோம் அப்படின்ட்டு. அதனால் நம்ம எப்பயாவது ஒரு வாட்டி சண்டை போட்டுக்கலாம் இங்கேருந்து போகிற வரைக்கும். எங்கள் அம்மா அப்பா வேறு எப்போ வருவாங்கன்னே தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. எங்கள் அம்மா தான் என்னை எப்பயுமே குளிக்க வைப்பாங்களே. ஆனால் இப்போ நான் தனியாக குளிக்கிறேன். தனியாக குளிக்கிறது கூட ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா என்னை ஜாலியாக குளிக்க வைப்பாங்க. கண்ணுலலாம் நுரப்படாமல் குளிக்க வைப்பாங்க. எப்போ ஊர்லேருந்து வருவாங்கன்னே எனக்கு தெரியல. ஆனால் அவங்க ஊர்லேருந்து வந்தாலும் என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ நான் தனியாக தான் இருப்பேனே. அப்போ எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். இங்கே இருக்கும் போது அனுசிவாக்கியோடலாம் சண்டை போட்டுன்னு ஜாலியாக விளையாடின்னு இருக்கிற மாதிரி தெரியுது. அங்கே போயிட்டா நான் மட்டும்தான் இருப்பேனே. அதுவும் எனக்கு போர் அடிக்குது. நான் என்ன தான் பண்ணுறதுன்னே எனக்கு ஒன்றும் தெரியல. இப்படி தனியாக நான் மாட்டுன்னு புலம்பிகிட்ருக்கேன். யாருக்கு அதெல்லாம் விழுந்துச்சுன்னா என்னெல்லாம் நினைப்பாங்க. சரி நம்ம தேய்ச்சி எல்லாத்தையும் குளிப்போம். ரொம்ப நாள் கழித்து குளிக்கிறதுனால ரொம்ப அழுக்கு அதிகமாக வருது போல். எவ்வளோ சோப்பு போட்டாலும் நிறைய வர மாட்டேது. அந்தளவுக்கு என் மேலே அழுக்கு இருக்குது போல். நல்லா தேய்ச்சி குளிக்கணும். அப்போ தான் அடுத்த வாட்டி குளிக்கும்போது நல்லா நுரம் வருமே. அனுசிவாலாம் குளிக்கும்போது மட்டும் எவ்வளோ நுரம் வந்துச்சு. நான் குளிக்கும்போது மட்டும் நுரையே வர மாட்டுது. அப்படின்னா என் மேலே எவ்வளோ அழுக்கு இருக்குது. சரி இதுக்கு தான் அடிக்கடி குளிக்கணுமே. என்னை மட்டும் இந்த ஆன்ட்டி அடிக்கடிக்கு குளிக்க வேணாம்னு சொல்கிறாங்க. கேட்டால் சளி பிடிச்சிக்கும், புது தண்ணி முடி கொட்டும் அப்படி இப்படி சொல்கிறாங்க. ஒரு வழியாக தலைலாம் நல்லா தேய்ச்சிட்டேன், உடம்பும் நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டேன். ஒரு 4-5 ஜக்கு தண்ணி அள்ளி ஊற்றுவோம். நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது தண்ணி. இதோட நான் எப்போ குளிக்க போகிறேனோ. ஒரு வழியாக குளித்து முடிச்சுட்டேன். சரி நான் போகிறேன். ஆன்ட்டி கதவை திறங்க ஆன்ட்டி, நான் குளிச்சுட்டேன்.